தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தி பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வைரலாகும் வீடியோ. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, திமுகவின் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக மேடையில் இஸ்லாமியர்கள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காருங்க. இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு எச்ச சோறு என்று இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அபத்தமாக பேசியிருந்தாருங்க. இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் பலரால் கண்டிக்கப்பட்டு வருகிறது. முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின அந்த காணொலியை நான் நினைச்சு வர்றேன், நீங்களே பாருங்க. வீட்டில் இருந்தாவது கேட்பாரு, பாய் நோன்பு திறக்கிறது, நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்கிறேன், நோன்பு கட்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டு இருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டு இருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறேன். நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டால் அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்ச சோறு தோணுவாங்க. என்னங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். குறிப்பா தடா ஜெய் ரஹீம் என்ற சகோதரர் நீதாண்டா நாய எச்ச சோறு, யாரை பார்த்து சொல்கிறாய், உன் விமர்சன விளையாட்டு விஜயோட வைத்துக்கொள், முஸ்லிம்களிடம் விளையாடாதே, திமுக தலைவர்கள் எச்ச சோறு சாப்பிட தான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு போறாங்களா, தமிழக அரசு இவன் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதேபோல சரத்குமார் சேகர் என்ற சகோதரர் காவல்துறையினர் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு சமூகத்தை குறித்து தவறாக பேசியுள்ளார் மற்றும் மேடையில் அடிக்கடி தவறாக பேசி வருகிறார், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் இவரை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும், அதுதான் திமுகவிற்கு நல்லது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல அம்சத் என்ற சகோதரர் இஸ்லாமியர்களை எச்ச சோறு என்று அநாகரிகமாக பேசிய திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கடும் கண்டனம். வெறும் வாக்குக்காக மட்டுமே இஸ்லாமியர்களை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள், இதுதான் சங்கி அரசியல், இப்போது என்ன செய்ய போகிறார்கள் ஊபி வாய்கள் என்று தனது கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. தொடர்ந்து திமுக மேடையில் ஆபாசமாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதுதான் பொதுவான மக்களின் கேள்வியா இருந்து வருதுங்க. திமுக மேடையில் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த அபத்தமான பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.